எப்பவும் போல் ரசம் ஊற்றி சாப்பிடாம ரசம் சாதமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை 3 முறை கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 1 வரமிளகா, 1 பச்சை மிளகா, 5-6 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரை சூடுபடுத்தி 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, வத்தல், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ரசப்பொடியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு பெருங்காயத்தூள், வெந்தயத்தூள், மஞ்சத்தூள், ரசப்பொடி இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 2 தக்காளி பழத்தையும் நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு அரிசிக்கு 5-5.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணியும் புளி தண்ணியும் சேர்த்து அளந்து ஊற்றிக்கிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ புளி தண்ணி நல்லா சூடேறவும் நம்ம அரிசியை இது கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ லைட்டாக கொதி வர்ற சமயத்தில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கி 3 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ரசம் சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.